நடைமுறை வாழ்க்கையில் ஜோதிடம் எவ்வாறு சிறப்புடையதாகிறது, ஜோதிடத்தின் பங்கு என்ன என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஆம், ஒரு வகையில நம்முடைய மனோசக்தியை பெருக்கிக் கொள்ளாத போது, நம்முடைய மனோ ஆற்றலை புரிந்து கொள்ளாத போது, பிற ஆற்றல்களை நம்புகிறவர்களாக நாம் அமைந்துவிட வேண்டியிருக்கிறது. அன்பர்களே, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனித உயிருக்கும் சிறப்புடையதாக பிறக்கின்ற தருணம், அதாவது தாயினுடைய கருவிலிருந்து குழந்தை பிறக்கிற போது கோள்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கண்டு கணித்தார்கள். ஏன் கணித்தார்கள் என்று சொன்னால், அதை ஜோதிடம் என்று சொல்லுகிறோமே, நாம் பார்க்கிற சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடியது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, சூரியனை சேர்த்து, இது இல்லாம சூரியனுடைய மைய பகுதியிலே பெரு நெருப்பு கனன்று கொண்டிருக்கிறது தெரியும். அதுவே நெருப்பு கோலம்தான். அதனுடைய மைய பகுதியிலே அடுக்கள் சிதைவுற்று இருபக்கம் பீரிட்டு எழும் காந்த வெளிப்பாதைகளை ராகு கேது என்று குறிப்பிட்டார்கள். அப்படி ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த காந்த வெளிப்பாதைகள், கோள்கள், அதையும் சாயா கிரகம், அதாவது நிழல் கிரகம் என்று சொன்னார்கள். அதையும் கணக்கு சேர்த்தா 9. இந்த 9 கோள்களையும் கருதுகிற போது ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் கதிர்வீச்சுக்கள் வந்து கொண்டிருக்கிறது. சூரியன் என்றால் ஆரஞ்சு நிறமான கதிர்கள், புதன் என்றால் பொன்னிறமான கதிர்கள், வியாழன் குரு கிரகம் என்று சொன்னால் அது பொன்னிறமான கதிர்கள், புதன் பச்சை நிறமான கதிர்கள். இப்படி ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் வெளிப்படக்கூடிய காந்த வெளிப்பாதைகள் அது பிரபஞ்சம் முழுவதும் சென்று கரைந்து கொண்டிருக்கிறது. இங்கே பூமியிலே வாழக்கூடிய நம் மீது அதனுடைய எஃபெக்ட் உண்டான்னு கேட்டா உண்டு. அதாவது கோள்களுடைய கதிர்வீச்சுக்கள் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 7 தாதுக்கள்னு சொல்றோம் இல்லையா, அதன் மீது பாதிப்பை, செயல் விளைவை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப சூரியனுடைய கதிர்கள்னா, அந்த ஆரஞ்சு நிறமான கதிர்கள் நம்ம உடம்புல எலும்போடு தொடர்பு கொண்டு செயல் விளைவை கொடுக்கிறது. சந்திரனுடைய வெள்ளை நிறமான கதிர்கள்னா அது நம்ம உடம்புல ரத்தத்தோடு தொடர்பு கொண்டு செயல் விளைவு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை தெரிஞ்சு அதைத்தான் கோயில்ல நவக்கோள்களுக்கும் கலர் கலரா துணி கட்டினாங்க. நிறைய இடமா போனா நல்லதா, வளமா போனா நல்லதான்னு கேட்டானு. சொன்னானா மேல விழுந்து பிடுங்காம போனா நல்லது. அது மாதிரி கோளினுடைய எஃபெக்ட் எப்போதும் உண்டு. ஆனா இந்த விஷயத்தை, இந்த தலைப்பை சிந்திப்பதன் மூலமாக நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, அந்த கதிர்வீச்சுக்கள் எவ்வாறு நமக்கு பொருந்துகிறது அல்லது முரண்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிற போது, அதை கணிக்கின்ற கணிப்பின் பெயர்தான் ஜோதிடம் என்ற கலை. அந்த எங்க இருக்குன்னு சொல்றதுதான் அஸ்ட்ராலஜி, வானியல் என்று சொல்லக்கூடியது. கோள்களுடைய நிகழ்வு எங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு கோணத்துல இருக்கு, அந்த ரேஸ் நம்மளை சேர்றது, இதெல்லாம் கணக்கு போடுறதுக்கு பேர் தான் அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜோதிடத்தினுடைய கணிப்புகள் எந்த அடிப்படையில கொண்டு வரப்படுகிறது?
தாயினுடைய கருவைகின்ற நேரத்தை வைத்து கூட சிறப்பாக சொல்லலாம். இருந்தாலும் பொதுவாக பிறக்கின்ற நேரத்தை வைத்து சொல்லப்படுகிறது. அன்பர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்திக்கணும். இப்ப கோள்கள் எல்லாம் எங்கிருந்து கதிர்வீச்சுக்களை அனுப்புகிறதுன்னா எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஒளி ஆண்டுகள் அது நம்ம மைல்ல அவ்வளவு தொலைவில் இருந்து கதிர்வீச்சுக்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படி அவ்வளவு தொலைவில் இருந்து பெறக்கூடிய கதிர்வீச்சுக்கள், காந்தவெளி பாதைகள், அது வேறுபட்ட கதிர்கள், ஒன்றோடொன்று கதிர்வீச்சு என்று சொன்னாலே அலை மோதும், பிரதிபலிக்கும், இடையெங்கும், ஊடுருவும், இதெல்லாம் உண்டு. அப்போ ஒவ்வொன்றிலிருந்தும் பெறக்கூடிய கதிர்வீச்சுக்களுடைய கோணத்தை கணக்கு போடுறதுன்னு ஜோதிடம்னு சொன்னோம். அது மட்டும் இல்ல, அது உச்சத்துல இருக்கு, நீச்சத்துல இருக்குன்னு ஒரு வார்த்தை ஜோதிட கரையில சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப எப்படி வேறு வேறு வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து வெளிப்படுகிற போது மூன்றாவது ஒரு வண்ணமாக மாறும், தெரிஞ்சிருப்போம். ஆரத்தி கரைப்போம் வீட்டுல, மஞ்சள் நிறமான மஞ்சள் பொடியையும் வெள்ளை நிறமான சுண்ணாம்பையும் கலந்தா ஆரத்தி தட்டு சிவப்பா மாறுது. அது போலதான் கதிர்வீச்சுக்களும் இங்கே வந்து நம் மீது வாழ்க்கையில நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 7 தாதுக்களாகிய ரசம், இரத்தம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, மூளை, விந்துநாதம் இவற்றோடு தொடர்பு கொண்டு செயல் விளைவு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அந்த செயல் விளைவுகளை கணிக்கின்ற விஞ்ஞானமாகிய ஜோதிடத்தை பற்றி சிந்திப்போமே என்று சொன்னால், பிறக்கின்ற நேரம் என்று சொல்லக்கூடியது ஒரு வகையிலே முரண்படுகிறது என்று சொன்னால், உள்ளங்களே, ஒரு 2 கடிகாரம் ஒரே நேரத்துல காட்டாது, நேரத்தை காட்டாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். வில் நாட் கோயின்சைட். ஏன்னா ஒவ்வொரு கடிகாரம் ஒவ்வொரு நேரத்தை காட்டும். இப்போ அதுலேயே சிறிய பிணக்கு இருக்கும்போது பிறந்த நேரத்தை கணித்து சொல்றாங்கன்னு சொன்னா அதுல மாற்றம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வித்தியாசம் ஏற்படுதோ அதை பொறுத்து நம்முடைய கணிப்புலையும் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஒண்ணு. அப்ப பிறக்கின்ற நேரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கணிக்கக்கூடிய ஜோதிடம் என்று சொல்லக்கூடியதும், அங்கே இருந்து இயங்கக்கூடிய கதிர்வீச்சுக்களுடைய வேகமும் ஆற்றலும், அது எப்ப உச்சப்படுது எப்ப நீச்சப்படுதுன்ற கணக்கும், அவை ஒன்றோட ஒன்று மிங்கிளாகும் போது அங்கே எந்த அளவுக்கு நம்ம மீது எஃபெக்ட் இருக்குன்றத கணிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப காஷ்மீர் டு கன்னியாகுமரி NH44ன்னு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ரயில் தண்டவாளமும் இருக்குன்னு வச்சுக்குவோம். ரயில் தண்டவாளங்கள், அதுக்கு பேர் என்னன்னா இணைக்கோடுகள்னு சொல்லலாம். ரயில் தண்டவாளம் என்ன? இணைக்கோடுகள், பேரலல். கொஞ்சம் கூட பெசகாதானா கொஞ்சம் கூட பெசகாது. பேரலா இருந்தாதான் அவை தண்டவாளமா இருந்து அதை ரயிலும் ஒழுங்கா போக முடியும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி. இப்ப அதே இணைக்கோடுகளை இப்படி நம்ம பக்கவாட்டத்துல பூமியில விரிப்போம். அப்ப சூரிய குடும்பம், கொடானு கோள்கள், ஏரியக்க மண்டலம், பிரபஞ்சம் வரையில விரிஞ்சு அந்த ரேஸ் போகிறத 0.000 வித்தியாசத்துல, ஒரு சின்ன வித்தியாசத்துல அந்த ரேஸ் வர்றதை கணிக்கிறது தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது போலதான் ஜோதிடம் என்பது துல்லியமான கணிப்புகளாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. ஆனா யார் துல்லியமா கணிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். இப்ப நல்லா கணிச்சு சொல்லக்கூடிய ஜோதிடக்காரர் யாருங்கிறது நாம ஃபைனலைஸ் பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நாம அதை ஃபைனலைஸ் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா அதுல விதவிதமா இருக்காங்க.
கைரேக ஜோதிடத்திலிருந்து கிளி ஜோசியத்திலிருந்து விதவிதமா இருக்காங்க. அப்ப நல்ல கணிப்பாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என்று சொல்லி ஜோதிடத்தை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம். அன்பர்களே, எப்படி அமாவாசை பௌர்ணமி காலங்களிலே முழு நிலவு நிலவற்ற நாள், அந்த சந்திரன் தானே நமக்கு பக்கத்துல இருக்கு, பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோள். சந்திரனிலிருந்து வரக்கூடிய கதிர் வெள்ளை நிறமானது நம்ம உடம்புல நீர் பரப்பு ரத்தம் அதோடு தொடர்பு கொண்டு செயல்விளைவை அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய உடம்புல நீர் பரப்பாகி ரத்தத்தோடு செயல்விளைவை கொடுக்கறதுனாலதான் பூமியில கூட நீர் பரப்பு எங்க அதிகமா இருக்குன்னா கடல்ல தான். அப்ப கடல் அமாவாசை பௌர்ணமியில கொந்தளிக்குதுன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அப்ப நீர்பரப்பின் மீது சந்திரனுடைய வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்கள் செயல் விளைவை வழங்குகிறது. இன்னும் நீங்க நம்பலன்னா ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க, அமாவாசை பௌர்ணமி நாள்ல தான் ஆக்சிடென்ட் அதிகமாகுதுன்னு கண்டாங்க. உங்களுக்கு தெரியும், மனநோய் உடையவர்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும், அந்த பாதிப்பு அதிகமா இருக்கும் அந்த நாள்ல, அமாவாசை பௌர்ணமி நாள்ல. அப்ப அது பிபி அதிகமாகிறதுக்கும் அதுதான் காரணம். எனவே ஒன்றுக்கொன்று வாழ்க்கையிலே தொடர்புடைய விஷயங்கள் தான் என்று நம்முடைய முந்தையோர்கள் கண்டார்கள், அதனை கணித்தார்கள். குறிப்பாக சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தின் போது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்ட, சாதாரணமா இருக்கிற பாதிப்பை விட அமாவாசை பௌர்ணமி நாள்ல அதிகமா அந்த விஷயங்கள் நடக்கும், நமக்கும் அங்க எஃபெக்ட் உண்டுங்கிறத எப்படி கணிச்சு ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய பௌர்ணமியும் திருவிழாக்களாக மாற்றினார்கள் பெரியவர்கள். அன்னைக்கு அதை வச்சு அவன் சாமி கும்பிடட்டும், மனம் சீர்மை நிலைமையில வரட்டும், அதனால நன்மை அடையட்டும். அதே போலதான் கிரகண நாள்கள்லையும் அந்த கதிர்வீச்சுக்கள் கொஞ்சம் இந்த கோளறு பதிகம்னு பாடினாங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்ப இந்த கோள்கள் எல்லாம் பாதிக்கும் என்றும், ஆனால் அதே நேரத்தில் அது யாரை பாதிக்காதுன்னா சிவனை சரணடைந்தவர்களுக்கு பாதிக்காது என்று. ஏன்னு சொன்ன எவ்வளவோ அலைவேகம் இருக்கிறது. நம்ம டவர் அதிகமாகி போனதுனாலதான் பறவைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்குன்னு சிட்டுக்குருவியிலிருந்து இப்ப எல்லாம் பார்க்க முடியறது இல்லைன்னு நம்ம சயின்டிபிக்கா தெரிஞ்சிருக்கோம். அப்ப எங்கும் இங்கேயும் கதிர்வீச்சு இருக்கான்னா இருக்கு, அலைவேகம் இருக்கான்னா இருக்கு. ஆனா அதை நாம பர்செப்ஷன் உணர்கிறோமாங்கிறத அடுத்த கேள்வி. நாம உணர்றதுக்கு தான் தவம். அப்ப தவ நிலையில இருந்து அந்தந்த கோள்களுடைய கதிர்வீச்சுக்களை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுவதும் நம்மோடு சமயம் செய்து கொள்ளுவதும் ஒத்ததாக அமையட்டும், நன்மையே பயக்கட்டும் என்று அதை நமக்கு என்ன பண்ணிக்கிறோம், அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் பஞ்சபூத நவகிரக தவம் என்று உண்டு, உங்களுக்கு தெரியும், அமாவாசை பௌர்ணமி நாள்ல நடத்துறது. அன்பு உள்ளங்களே, இப்ப கிரகணங்களினுடைய பாதிப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்குன்றதுனால தான் அந்த நாள்ல வழிபாட்டு நாள்ல இன்னும் சிறப்பா நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு வச்சாங்க. ஆனால் இப்ப ராகு காலயமகண்ட உண்டானா உண்டு, அமிர்த நிலை உண்டானா உண்டு, கோள்களுடைய கிரகச்சாரம், கிரகங்களுடைய சஞ்சாரம் பேர் தான் கிரகச்சாரம். இது என்னடா கிரகச்சாரமா போச்சுமா. அப்ப அந்த கோளினுடைய இயக்கம்ன்றது உண்டு, அதனுடைய பாதிப்பு வாழ்க்கையில உண்டுன்னு சொன்னா கூட ஒரு பெரிய மாண்பினை நம்முடைய முந்தையோர்கள் கொடுத்தார்கள். அது என்னன்னா, நீ மனதை அமைதி நிலையில நிறுத்தி தவம் செய்ய தெரிஞ்சா
நீ நல்ல அமைதி நிலையிலே நின்று அமைதி அலையை கை கொள்ள தெரிந்தால், இந்த பாதிப்பு அமைதி நிலையில் நிலை பெற தெரிந்தால் இந்த பாதிப்புகள் உன்னை ஒன்று செய்யாதுன்னு சொல்லி வழிபடுத்தி கொடுத்தாங்க. அதனால்தான் அமாவாசை பௌர்ணமியை வழிபாட்டு நாளாக்குனாங்க. கிரகண நாட்களை சும்மா இருன்னு சொன்னாங்க. எனவே தவம் என்பது இங்கே மிகச்சிறந்த ஒரு சாதனமாக நமக்கு முந்தையோர்கள் அளித்தார்கள், வேற ஒன்றுமில்லை. அதனால் அன்பர்களே, இந்த துல்லியமான கணிப்புகள் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் பரிகாரங்கள் உண்டா அப்படின்னு கேட்டா, ஜோதிட கலையில பரிகாரங்களே கிடையாது. பரிகாரம் சொல்றதே தவறு. ஏன்னு சொன்னா, இப்ப வானிலை ஜோதிடம் சொல்றாங்க. வானிலை என்ன சொல்றாங்க? இன்னைக்கு மழை ஓரளவுக்கு இருக்கும், இல்ல கடுமையா இருக்கணும். இதை பொறுத்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அப்ப வெளியே போற வேலைய ஒழுங்குபடுத்திக்கிறீங்க, இல்ல ரெயின் கோட் போட்டுக்கிறீங்க, இல்ல கொடை பிடிச்சிக்கிறீங்க. இது மாதிரி தாங்க இந்த விஷயமும். எது பிராயச்சித்தம் பண்றது, அதுக்கு பதிலாக தவம் நம்ம வச்சிருக்கோம். அப்ப அதுவே போதுமானது. ஏனென்று சொன்னால், நம்முடைய மனோசக்தி அந்த கதிர்வீச்சினுடைய பாதிப்புகளை வெல்லக்கூடிய அளவுக்கு அமைதி நிலைக்கு போகிற தவம் செய்தவர்களாக இருந்தால் அது சித்திக்கும் என்பதுதான் உண்மை. இதுக்கு மேல இப்ப அஸ்ட்ராலஜியை பத்தி நாம என்ன பண்ணிக்க வேண்டியதில்லை, புதிதாக கருத தேவையில்லை. ஏன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் நமக்கெல்லாம் கோளினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு உண்டுன்னு சொன்னா, அதை ஏதாவது கொஞ்சம் கூட்டிக்க குறைஞ்சுக்கன்னு அதுகிட்ட போய் கேட்க முடியுமா? முதல்ல சொன்ன மாதிரிதான், ஏதோ வம்பு இல்லாம போனா சரி அப்படிங்கிறது. என்ன பண்ணிக்கிறோம், ஒத்ததாக அமையட்டும்னு சங்கல்பம் பண்ணிக்கலாம், அதோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள்ல முறையாக கணிக்க தெரிஞ்சவர்கள் கணித்தாலும் இந்த காம்பன்சேஷன் செய்யறது இல்லைங்கிறதுனால கூட வேற ஒரு பெருமையை சொன்னார்கள். அது எதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அன்பர்களே, அந்த முதல் பாட்டை தான் பார்த்தோம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை கடவி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று அந்த கவியும் பார்த்தோம். அதே போலத்தான் இந்த வாஸ்து சாஸ்திரம், மனஅடி சாஸ்திரம் என்பது கூட அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள், அது இத்தனை அடிக்கு இத்தனை அடி இருந்தா அது உள்ளுக்குள்ளே இயங்கி அது ஒரு ஆற்றல் களமாக மாறும்னு கண்டாங்க. உதாரணமா பிரமிடு. அப்ப பிரமிடுக்குள்ள வைக்கப்பட்ட பொருள் கெட்டு போகாதுங்கிறது சயின்டிபிக்காவும் நிரூபிச்சிருக்காங்க. இப்ப இதை கணக்கு போட்டதுனாலதான் எகிப்துல பிரமிடுகளை கட்டி அரசர்களுடைய உடலை அழியாமல் காத்தார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆகையினாலே வாழ்க்கையிலே அந்தந்த கோள்களுடைய இயக்கங்களுக்கு ஏற்ப அதை என்ன சொன்னாங்க, நட்சத்திர தொகுதின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த ராசிகள் மற்றும் நட்சத்திர தொகுதிகளுடைய கணக்கீடுகளை வைத்து முறைப்படுத்த தெரிந்தார்கள். ஆனால் இது எதுவுமே அது இஷ்டத்துக்கு அங்க மேல நடக்கிற ஒரு பேராதார சக்தியினுடைய விஷயம்தான். இதை இப்ப நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா வராது. அதனால்தான் கலோக்கியலா பேசும்போது வாழ்க்கையில சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் பாம்பாங்க. இந்த அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்க. அதிர்ஷ்டத்துக்கு வர்றதுனால்தான் அதுக்கு பேரே அதிர்ஷ்டம். அது நம்ம இஷ்டத்துக்கு வராது. சரி, அதுதான் நம்ம இஷ்டத்துக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, அது இஷ்டத்துக்கு வர்றதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் நாம அது பின்னாடி போகணும்? ஒன்று. அடுத்தது ராவுகால, யமகண்டம், அமிர்த நிலைகள். உடல்ல இருக்கக்கூடிய உயிர் கூட கட்டைவிரலிருந்து தலைவரையிலும் தலையிலிருந்து கட்டைவிரல் வரைக்கும்
அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றவாறு அமிர்த நிலை இடம் மாறுதுன்னு ஒரு விஷயத்தை நான் என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை புத்தகத்துல விளக்கியிருக்கேன். நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? படிச்சீங்களா இல்லையா? அதை கணக்கு பண்ணி குழந்தை கன்சீவ் பண்ற விஞ்ஞானம் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நம்முடைய முந்தையோர்கள் அறிவில் சிறந்தவர்கள், மேன்மைக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள், ஆராய்ச்சி மிக்கவர்கள். சரியா? ஆனால் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில ராவுகாலம் வருது, எமகிட்ட வருது, வீட்டை விட்டு புறப்படாம இருப்போம்னு இருக்க முடியுமா? ட்ரெயின் டயத்துக்கு அது போயிட்டு தான் இருக்கும். நம்ம சௌகரியத்துக்கு அதை கொஞ்சம் ராவு காலமா இருக்கு, 1.5 மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம்பா வண்டின்னு சொல்ல முடியாது. ஆகையினால நடைமுறை சாத்தியம் என்பது மிக மிக துர்லபமாக இருக்கிறது ஒண்ணு. அதை கணக்கிடக்கூடிய கோளினுடைய கணக்கீடும் கூட, ஜோதிட கலையும் கூட அந்த கோணம் என்று சொல்லக்கூடியதை கணக்கிடுவது துல்லியமாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா இப்ப ஜோசியத்தை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். சரியா? அதனால அன்பர்களே, உண்டு. அதாவது இப்ப மனத்திரம் மந்திரம் என்றார்கள். மந்திரம்னு சொல்றோம்ல, அது என்ன? மனத்திரம் தான் மந்திரம். என் திறம் எந்திரம், என் திறம் எந்திரம். ஏன்னா தகடு வச்சு அந்த சக்கராசு அதுல எழுதி எழுத்துக்களை பீஜாட்சரங்களை போட்டு அதை பூஜையில வச்சு உச்சரிக்கணும். 1008 இல்ல இன்னும் அதுக்கு மேல உச்சரிச்சு அதுக்கு பவர் கொடுக்கணும். அப்பதான் எந்திரம் வேலை செய்யும். வேற தகடு போட்டு எழுத்து போட்டா வேலை செய்யுமா? இப்ப அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்ப அதுக்கு உச்சரிக்கப்பட்டதா என்பதும் எந்த நிலையில இருந்து உச்சரிக்கப்பட்டது என்பதும் நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அதனால அன்பர்களே, அமிர்த நிலைகளை புரிந்திருக்கிறோம். அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டத்துக்கு வரக்கூடியதுதான் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு அந்த கணிக்கக்கூடிய கணிப்புகளை சொல்லுகின்ற நியூமராலஜின்னு ஒன்று உண்டு. எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் உண்டுன்னு கண்டாங்க. இப்ப சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் இருக்கு. சௌந்தரிய லகரி, மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், காயத்ரி மந்திரம், இல்ல பஞ்சாட்சர மந்திரம், அதுக்குன்னு சொல்லி 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 ஏற்கனவே அதுக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? அது போலதான் அங்க அந்த எண் கணிதமும் அப்படித்தான். ஆனா இங்க இதுல எல்லாம் எது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனோசக்தி அடிப்படையாக இருக்கணும். இப்ப நம்முடைய மனோசக்தியை அந்த அலையில்லாத நிலை என்று சொல்லக்கூடிய பேராதார சக்தியாகிய சிவ நிலையில கொண்டு போய் வைத்திட தெரிந்துட்டோம் தவத்தில்லைன்னு சொன்னா, அப்ப அங்க நின்று சிந்திக்கிற போது அது நடைமுறைக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஒரு சின்ன கதை உதாரணம் சொல்லலாம். இந்த நேரத்துல ஒரு தம்பதியருக்கு மக்கட்பேறு இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு கடவுளருக்கா ப்ரே பண்றாங்க, யாகம் பண்ணி ஹோமம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அதுல அந்த தெய்வம் பிரத்யட்சமா வர்ற அளவுக்கு முதல்ல பிரம்மாவை கூப்பிட்டாங்க. அவர் வந்தார். என்ன வரம் வேண்டும்? சுவாமி, எங்களுக்கு பிள்ளை வரம் வேண்டும்னு கேட்குறாங்க இந்த தம்பதி. சரியா? பிள்ளை வரம் வேண்டும்னு கேட்குறாங்க. அவர் பார்க்குறாரு, உங்க ராசி நட்சத்திரம் உங்க பிறந்த நேரத்துக்கு உங்களுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறார். அட போயான்னு போயிட்டார். மறுபடியும் விஷ்ணுவுக்கு ப்ரே பண்றாங்க. அவரை வர்றாரு, குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறாரு. சிவனுக்கு வேண்டாங்க. அவரை வர்றாரு, என்ன வர வேண்டும்னு சொல்றாங்க. உனக்கு மக்கட்பேருக்கு சோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த வழியா நாரதர் வந்தார். நாரதர்ன்றவர் தெரிகால ஞானின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அவர் காலில் இவங்க போய் விழுகிறாங்க, இந்த தம்பதியர். இவர் என்ன சொல்றாரு?
ததாஸ்து இஷ்ட சித்திரஸ்துன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ததாஸ்து அவ்வண்ணமே ஆகட்டும், சரியா போச்சா? இஷ்ட சித்திரஸ்து, நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே ஆகட்டும். எப்படி சொல்றாரு? இது நடக்கட்டும் அது நடக்கட்டும், அது உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னா சொல்லல, நீ நினைச்ச வண்ணம் நடக்கட்டும். உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருந்தால் நல்லதாகத்தானே நடந்தாகணும். அப்ப அதான் ததாஸ்து இஷ்ட சித்திரஸ்துன்றார். ஆனா அவங்க காலில் விழுந்தவங்க எழுந்திரிச்சு கண்ணை தொடச்சுக்கிறாங்க, கணவன் மனைவி. ஏன்? நாங்க பெரிய காடு கிட்ட எல்லாம் போய் கேட்டு வந்துட்டோங்க, எங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்றத மனசுல நினைக்கிறாங்க. அது அவருக்கு தெரியுது. அவர் மீண்டும் அவங்கள ஆசீர்வாதம் பண்றாரு, ததாஸ்து இஷ்ட சித்திரஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்தா போல அவங்களுக்கு மக்கள் பேரு அமைஞ்சு விடுகிறது. இப்ப பாருங்க, இந்த கதையை ஏன் சொல்றேன்னு கேட்டா, 3 பெரிய கடவுளர்களுமே உனக்கு மக்கள் பேற்றுக்கு வாய்ப்பில்லைன்னு சொன்ன போதிலும் நாரதர் சொன்னா பலிச்சதுன்னு கேக்குறாங்க. அப்ப நாரதர் சொன்னா பலிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டா, அவர் பிரம்மஞானி, அவர் பிரம்ம நிலையில இருக்கிறவர், திரிகாலம் உணர்ந்தவர், எக்காலத்திலையும் சஞ்சரிக்கக்கூடியவர். அப்ப அந்த விரிந்த பிரம்மஞானம் உடைய அவர்களுக்கு இந்த எஃபெக்ட், அவருடைய சொல்ற வார்த்தையினுடைய எஃபெக்ட் தான் பெருசு, அதனால நடந்துருச்சுன்னு சொல்றாங்கன்னு சொல்லப்படுகிறது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன அறியப்படுகிறோம் என்று சொன்னால், அன்பர்களே, இந்த 27 நட்சத்திர தொகுதிகளாக இருக்கட்டும், 12 ராசிகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் கணித்து சொல்லக்கூடிய ஜோதிட கலை என்பது உண்மைதான், கணிக்க முடியும் என்பதும் உண்மைதான். ஆனால் கணிக்கின்ற கணிப்பு துல்லியமா என்பதை பொறுத்து மாத்திரமே அதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஆனாலும் இந்த கணிப்புகளும் அதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளும் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, மழை வருது கொடை பிடிச்சுக்கோன்ற ஐடியாவுக்கு தான் இதுல எஃபெக்ட் இருக்குமே தவிர, மற்றபடி இதுக்கு மேல அதுல நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதைத்தான் நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சொன்னாங்க, நாளென் செய்யும் கோளென் செய்யும் வினைதான் என் செய்யும், குமரேசர் இரு தாளும் தண்டையும் சதங்கையும் எனக்கு முன்னே தோன்றிடினே அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த கோள்ல என்ன ஒண்ணும் பாதிக்காதுன்னு ஒரு இடம் உண்டுங்கிறத இந்த கவியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். குமரேசர் இரு தாளும் தண்டையும்னா எது இறைவனுடைய திருவடி? எது இறைவனுடைய திருவடி? தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி. மனத்தின் மறுமுனை கடவுள். மனம் இங்கே மையம், மனத்தின் உயர்நிலை அறிவு, அறிவு மையம் துரியம். துரியத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? தாடலை என்று பெயர். நடத்திருக்கனா? தாழ் தலையாகிய தத்துவ பொருளைய. தாழ்னா என்னன்னா சிவனுடைய, இறைவனுடைய திருவடி என்பது. அப்ப அந்த திருவடி என்று சொல்லக்கூடியது நுணுகி அந்த பிரம்ம புழை இறைவனுக்கு போறதுக்கு அதான் கேட்வே டு காட்னு சொன்னாங்க. அப்ப துரியம், அரிதுயில், யோக நித்திரை, தூங்காத தூக்கம், பிரம்ம புழை, தாடலை, சகசிரதளம், 1000 இதழ் கொண்ட தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான். அதனாலதான் கோயிலுக்கு போனா தலையில குல்லா போட்டாங்க. பெருமாள் கோயில்ல போனா திருவடியை இங்கே சூடிக்கொள்ளணும். இப்ப இததான் இந்த பாட்டுல சொல்றாங்க. நாளென் செய்யும் கோளென் செய்யும் வினைதானின் செய்யும், குமரேசர் இரு தாளும் தண்டையும் சதங்கையும் தோன்றியது. ஏன்னா நாம நம்முடைய அலைவேகமா இருக்கிற வரைக்கும் இது பாதிக்கும். நாம் அலைவேகம் இல்லாத அந்த இறைநிலை என்ற அலை இல்லாத நிலைக்கு நாம போறதுக்கு பேர் தான் துரியாதீத தவம். நாமெல்லாம் தவம் செய்யறவங்க. நீங்க துரியாதீத தவத்துல இருந்து பழகிட்டீங்கன்னு வைங்க, இப்ப எந்த பிரச்சனைக்கும் நீங்க நினைத்த மாத்திரத்துல அங்க பதில் கிடைக்குமானே கிடைக்கும். சிதறனுடைய அஷ்டமா சித்திகளை பற்றி ஒரு பாடம் நடத்தி இருக்கேன்னா,
அனிமா மகிமா கரிமாலகு. இதுல கடைசியில் என்ன, ஈசத்துவம்னு ஒண்ணு உண்டு. ஈசத்துவம்னா என்னன்னு கேட்டா, நினைச்சதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் என்ன, இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? போங்க, அவ்வளவுதான், சப்ஜெக்டே முடிஞ்சு. சரியா? ஆகையினாலேதான் நண்பர்களே, இதை வள்ளுவமும் சொல்லுகிறது மிகச் சிறப்பாக. ஒரு பக்கம் அவரே ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும். ஊழ்னா ஒரு புலவன் பாடினானா. எப்படி ஜாலியா இருக்குல்ல இந்த பாட்டு. இப்படி என்று என் தலையெழுத்த எழுதின சிவனும் இன்னைக்கு செத்து போயிட்டானா, அவன்கிட்ட என்ன பிரேயர் வச்சாலும் கண்டுக்க மாட்டேங்கிறானு கேட்கிறான் ஒரு புலவன். அது மாதிரி தலையெழுத்தை பத்தி பேசுறேன். ஊழ்னா என்ன? தலையெழுத்து. தலையெழுத்து மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? எல்லாரும் நம்புறோம். என் தலையெழுத்து அது என்ன நடக்கணுமோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு இடத்துல நாம விட்டுறோம்ல. இந்த எது வரைக்கும் நாம விட முடியாது, நாம ஜெயிக்க முடியும், எது வரைக்கும் விட்டுடணும் நம்ம கையில இல்லை. இதுக்கு ஒரு லிமிட் உண்டா இல்லையா? அந்த லிமிட் தான் தான், இயற்கை பேராற்றல், சமுதாய வினை. இயற்கை விதி, சமுதாய வினை என்று முக்கோண விதின்னு என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமையில கொடுத்திருக்கேன். சூப்பர் சப்ஜெக்ட் அது. யாரும் படிக்காதவங்க படிச்சு பாருங்க, அதுலயே பதில் இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்முடைய சக்தி தவத்தினால அதை வெல்ல முடியும் முடியாதுங்கிறதுல அதுல கணக்கு இருக்கு. புரியுதுங்களா? நம்முடைய தவ சக்தியினுடைய ஆற்றல் பெரிதா, அங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேட்ன்னு சொல்றோம் இல்லையா, ஊழ், அது பெருசா அப்படின்னா. அதே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே சிலப்பதிகாரத்தை எழுதினான் இளங்கோவடிகள். ஊழ்வினை தலைவிதி பெருசுன்னு சொல்றதுக்காகவே. ஏன், கண்ணகியினுடைய கதையில கோவலங்களை தலை பிடிச்சு வெட்டிட்டாங்கல்ல மதுரையில. அந்த அம்மா நியாயம் கேட்டு மதுரையை எரிச்சாங்கன்னு கதை கேட்டிருக்கீங்கல்ல. அந்த சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் அவர் கதையில என்ன நடந்ததுன்னு கேட்டா, இவன் வந்து பெரிய பேரரசனாக, மாபெரும் அரசனாக வருவான், இவனுக்குத்தான் ஆரோஸ்கோப் படி இருக்குன்னு ஜோதிடன் சொன்னான் சிறு வயதுல. அவங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் மனசு கஷ்டப்பட்டுச்சு, அதை பார்த்தாரு. நீ என்ன ஜோசி சொல்றது, உன் ஜோசியத்தை பொய்யாக்கவான்னு கேட்டாரு. கொண்டு வா தோராடையினாரு. அங்கேயே காவி உடுத்திட்டார். இப்போ ஒருத்தன் காவி உடுத்திட்டா அவனுக்கு இந்த கிரகச்சாரங்கள் எதுவும் ஒன்றும் பண்ணாது. ஒருத்தன் பேப்டிசம் எடுத்துட்டா, ஞானஸ்நானம் எடுத்தா, மறுபுற பாலன் என்று பெயர், அவனுக்கு முன்வினை பதிவுகள் இல்லாமல் போகிறது என்று கிறிஸ்டியானிட்டி சொல்லுகிறது. நமக்கும் தவம் செய்தால் துரிய தவத்துல பதிவுகள் நீங்குகிறது, ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மா நீங்குதுன்னு பாக்குறோம்ல. அப்ப இதுதான் மறுபிறவி என்று பெயர். புரியுதுங்களா? இதையெல்லாம் விளக்கி நான் இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலைன்னு அருமையான புத்தகம் தயாராகிட்டு இருக்கு. மகிழ்ச்சியோடு இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான விஷயங்கள். வாழ்க்கையில விதி பெரிதா மதி பெரிதான்னு நீங்க என்கிட்ட வந்து என்னை வந்து மிரட்டி பார்க்கணும். மிரட்டி பார்த்தா உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும். ஆனா நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, வாயே திறக்க மாட்டீங்க. சரியா? சோமு சார்கிட்ட வந்து கேள்வியே கேட்கறது இல்லை. சரி, அதே வள்ளுவம் தான் சொல்லுகிறது, ஊழையும் முப்பக்கம் காண்பர். ஊழ விதின்னு சொன்னோம்ல, அது எவ்வளவு பெருசுன்னு பாடினாரு. அந்த பக்கம் ஊழையும் முப்பக்கம் பரட்டி போட்டு அடிப்பாங்களா? யாரு? உழைவு இன்றி அசையாமல் இறைநிலை தாழாது உயற்றுபவர். அப்ப முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தன் மெய் வெறுத்த கூலி தரும். அப்போ ஒருத்தன் முயற்சி பண்ண என்ன பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு எட்ட முடியும். இப்ப சொல்லுங்க, இவன் எந்த அளவுக்கு இவனுடைய மனோசக்தி இறைநிலைக்கு சமமா கொண்டு போயிட்டான்னா, இதுக்கு எத்தனையோ கதைகள். என்னால இன்னைக்கு இந்த டயத்துக்குள்ள சொல்ல முடியாது.
ராவணனுடைய சபையில அவன் அந்த கோள்களை எல்லாம் படிகளாக போட்டு நெஞ்சில முதுகுல மிதிச்சு ஏறி போய் சிம்மாசனத்துல உட்காருவானான். கதை ராவணனுடைய சபையில. ராவணன் எவ்வளவு அதிகாரம் படைச்சுவன். இப்ப அவனுடைய விதியை கொஞ்சம் மாற்றணும்னு நினைச்சாரு நாரதர். அவர் என்ன சொல்றாரு, நாரதா ஒரு சிறப்புக்கு எல்லா கோளையும் குப்புற போட்டு படியாக்கி முதுகுல காலை வச்சு ஏறி உட்கார்றவன் சிம்மாசனத்துல ரைட்டு, இந்த சனி மட்டும் ரொம்ப மோசமானவன், அவனை நல்லா நிமித்தி போட்டு மல்லாக போட்டு காலை வச்சு ஏறு அப்படின்னு. நிமித்தி போட்ட உடனே சனியினுடைய பார்வையினால்தான் அவன் அழிஞ்சு போனான்றது கதை. ஆகையினாலே அன்பர்களே, இவ்வாறு பல இடங்கள்ல விதியை பற்றியும் மதியை பற்றியும் பேசி இருக்கிறார்கள். ஏன்னா மகாபாரதத்துல கூட கண்ணன் பண்ண ஒரு அட்டூழியம் எல்லாம் சொல்லவே முடியாது. திதி கொடுக்குறான். ஏன்னா அதை வச்சுதான் போர்னுடைய துவக்கத்தை கணிக்கிற நாள் வச்சிருக்காங்க. என்னைக்கு போர் துவங்கினா யாருக்கு ஜெயமாகும்னு கணிச்சு வச்சிருக்காங்க. என்னையா நாளைக்கு தானே அமாவாசை, நீ இன்னைக்கே வந்து திதி கொடுக்குறிய கிருஷ்ணான்னு கேட்டவொடனே வேணும்னு தான் இப்படி பண்றாரு. எல்லாரும் வந்துட்டாங்க, சூரியர் சந்திரர் எல்லாரும் வந்து கேட்டாங்க, என்ன என்ன இப்ப சொல்றீங்க, திதி கொடுக்க தப்புன்றீங்களா? சூரியரும் சந்திரரும் ஒன்னா வந்தா திதி கொடுக்கலாம்ல, அதான் அமாவாசை, அதான் நான் செய்யறேன்ட்டார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா நினைச்சா கோளினுடைய வினைப்பயனை கூட மாற்ற முடிகிறது என்று சொன்னால் அந்த தவத்தினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலே அன்பர்களே, வியாசருடைய பிறப்பும் கணிக்கப்பட்டது. இந்த ராவணனுடைய கதையை அறியப்படுகிறோம். ஆரியப்பட்டார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அஸ்ட்ராலஜியில பெரிய வித்தகர். அதனால்தான் ஆரியப்பட்டார்னு ஒரு கோள் கூட அனுப்பிச்சாங்க 15-20 வருஷத்துக்கு முந்தி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த அஸ்ட்ராலஜியை அவ்வளவு துல்லியமா கணிக்கக்கூடியவர். அது பற்றி ஒரு கதையெல்லாம் உண்டு. இப்ப சொல்லிட்டு இருந்தா நேரம் அதிகமாகும். இதே போல அபிராமி பட்டருடைய கதையில உங்களுக்கு தெரியும், சந்திரோதயம் என்று பாடிவிட்டார். இன்னைக்கு எங்கேயா சந்திரோதயத்தை நீ பார்த்த? இன்னைக்குதான் அமாவாசையாச்சு, நீ ராணியை தான் பார்த்து நக்கல் ஐயாடி பண்ணிட்டேன்னு இவரை தீயில தொங்க போடுறாங்க. கதை தெரியுமில்ல உங்களுக்கு, அபிராமி பட்டார. ஆமா. அப்ப இவர் இல்ல, நான் பார்த்தது உண்மை, அது இன்றைக்கு நிலவு வரும்னார். இவருடைய மனோசக்தி அங்கே நிலவு தோன்றியது என்றும் அவர் தண்டனையிலிருந்து மீண்டார் என்றும் கதையிலிருந்து அறியப்படுகிறோம். எனவே ஆற்றல் உள்ளவர்களுக்கு இது போல இயற்கையை வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி உண்டு என்று கூறி நாம் அத்தகைய சக்தி பெற முடியும். நம்ம சக்தி அதிகரிச்சா அந்த விதியினுடைய எஃபெக்டை மாத்திக்க முடியும். நம்ம சக்தி கொஞ்சமா இருந்தா இதுக்கு மேல என் கையில ஒன்றும் இல்லை, நடக்கிறது நடக்கட்டும், வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். இதுதான் இந்த வித்தியாசம் பிராக்டிக்கல் நடைமுறையில என்று சொல்லி, இதுக்கு ஔவையாருடைய ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பர்களே, இந்த கவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நல்லா இருக்கா? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சரி, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே, உபாயம் இதுவே, உபாயம் இதுவே, இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும் என்று ஔவையார் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாயம் இதுவே என்ற இடத்துல கவனிக்கணும். எது உபாயம்? மதியாகும். உபாயம் இதுவே மதியாகும். அந்த மதி இல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும். அப்ப உங்களுடைய மதியாகிய ஆற்றல், உங்களுடைய தவ சக்தி அதிகமானால் உங்களுடைய விதியை மாற்றலாம். அதான் ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும்னு அதையும் சொன்னாங்க. ஊழிற் பெருவலியாவுலன்னு அதையும் சொன்னாங்க. உழைவின்றி தாழாது உயர்த்துபவர் என்றும் சொன்னார்கள்.
புரிகிறதா? ஆகையினால நண்பர்களே, இப்படி ஒரு பக்கம் ஜோதிடத்தை பொய் என்று சொல்ல வந்த இளங்கோவடிகள் தான், துறவு அதுக்காக எடுத்த இளங்கோவடிகள் தான் என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் அவரே விதியாகப்பட்டது வலியது என்று சொல்லுவதற்காகவே சிலப்பதிகாரத்தை எழுதினார். ஆனால் சிவாய நம என்று சொல்லிக்கிட்டு மின்சார நாற்காரையில் அமர முடியுமான்னு கேட்டாங்க என்னுடைய கல்லூரி நண்பர்கள். அவங்க தீக்கக்காரவங்க. நான் காலேஜில் படிக்கிறப்ப நான் ஆன்மீகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவன். எனக்கே டவுட் வந்துருச்சு. ஆமா, உண்மைதானே, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, அதோட அவன் முடிச்சுட்டான். அப்படி சொல்லிக்கிட்டு நீ மின்சார நாற்காலியில் உட்கார்றியான்னு கேட்கிறான் தீக்கமானவர்கள். நான் நினைச்சேன், பின்பக்கம் இருக்கிற வரிகளை படிக்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய குருவினிடத்திலிருந்து. உபாயம் இதுவே, இதுவே மதியாகும், மதியினால வெல்லலாம், அல்லாத எல்லாம் விதியை மதியாகிவிடும். போட்டு தள்ளிட்டாங்களா பதில, முடிஞ்சு போச்சு பதில் என்று சொல்லி இந்த அருமையான விளக்கமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். புரியலன்னா எனக்கு ஃபோன் போட்டு எப்போ வேணாலும் என்ன ஃபோனை போட்டு கேள்வி கேட்டு என்னை கஷ்டப்படுத்துங்க. அந்த கஷ்டம் எனக்கு மகிழ்ச்சியானது, நீங்க ஃபோன் போட்டு பேசினா என்று சொல்லி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு ஜோதிடமும் ஜோதிட கணிப்புகளும் வானியலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். புரிந்து உணர்ந்து நின்று நிறைவு பெறுவீர்களாக என்று கூறி இந்த இணைப்பிலே வந்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்தி அமைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்ப கேள்வி நேரம். வாங்க, கேள்வி கேட்க யாரா இருக்கீங்க? பேபிம்மா, பார்வதிம்மா, தெய்வசிகாமணி, மற்றவங்க எல்லாம் காணும், சரவணனை காணும். சரி, வாங்க கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேளுங்கன்னு அமைதியா இருக்கு. வாங்க பேசலாம். ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. உங்களால மட்டும்தான் ஐயா இப்படிலாம் சொல்ல முடியுது. ஜோதிடத்தை காலங்காலமா நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம். அதுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதிர்ஷ்டம், அது இஷ்டத்துக்கு அது இஷ்டம், அதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அதிர்ஷ்டத்துக்கு வர்றது அதிர்ஷ்டம், அதுவே அதிர்ஷ்டத்துக்கு தான் வருதுன்னு நாம ஏன் அதை போய் தொங்கிட்டு இருக்கணும்? மனத்திறம், அதுதான் மந்திரம். ஆஹா, அருமை. அந்த விளக்கமும் மனம் திறமாக இருந்தா மந்திரம் அதுக்கு தேவையில்லை. அதான் திருமூலரே சொல்லியிருக்காரு, மனம் அது செம்மையானா மந்திரம் ஜபிக்க வேண்டாம். ஆமா, என் திறம்ங்கிறது என்னுடைய திறன், அதுதான் எந்திரமா இருக்குது. அருமையாக இருந்தது. தந்திரம் அதுக்கு ஒரு உதாரணமா நாளென் செய்யும் கோலென் செய்யும் ஒரு பாடல் வேற சொன்னீங்க. ஆமா, அதுலயே அத்தனையும் அடக்கம் ஆயிடுச்சு. அதனால நடைமுறை வாழ்க்கையில ஜாதகம் எந்த அளவுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்க தெள்ள தெளிவா எடுத்துரைத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. என்னுடைய திருமணம் கூட குரு வரலால ஜாதகம் பார்க்காமலே தான் முடிஞ்சிச்சு. இப்ப ஜோதிடத்தை திரும்பி பார்க்காத மேல்நாட்டுக்காரங்களும் இருக்காங்கல்ல, அவங்க என்ன குறைஞ்சு போயிட்டாங்க? முயற்சி பண்றான், வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், நடக்கலையா அடுத்த ஸ்டெப் நான் ஜெயிச்சுட்டு போறேன்னு போறானே தவிர, நம்மள மாதிரி எனக்கு 7 நாட்டு சனி 7.5 வருஷத்துக்கு நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு கையை கட்டிட்டு உட்கார்றதில்ல. அந்த இழிநிலை நமக்கு வேண்டாம். அதே போல முக்கோண விதியும் ஞாபகப்படுத்தினீங்க ஐயா, மிக மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரையில அந்த நூல்ல இருக்கிற முக்கோண விதிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பிலாசபி. வேற எங்கேயும் புக்கில் இல்லை. அது நானாக எழுதுனது, எனக்கு குரு சொல்லி கொடுத்து நான் எழுதுனேன். சூப்பர் சூப்பர். பேபிமா, உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டா? தேவசிகாமணியம்மா, டவுட் உண்டா? சரி, இருக்கட்டும். வாழ்க வளமுடன் ஐயா.
சொல்லுங்கம்மா, ஏதாவது நான் ஐயம் உண்டா? இல்லைங்க உரை ஐயா, ஒரு விளக்கமா இருந்ததா? 50% ஜாதகத்தை புரிஞ்சுதா? நம்புவோங்க ஐயா. ஒரு 50% ஜாதகத்தை நம்புவோங்க ஐயா. சரி. எல்லாத்தையும் முழுசா நம்ப மாட்டேன், கொஞ்சம் நம்புவேன்.